மோடியை வேண்டான்றாங்க மக்கள் வெறுக்கிறாங்க. வைகோக்கெல்லாம் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? கூட ஒரு 4 சீட்டு வந்து இந்த லெட்டர் பேடு கட்சி கூப்பிட்டா வரப்போறாங்க, எலெக்ஷன் நிக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கொள்கையா இருக்கு? கனிமொழி ரயில்வே அமைச்சர் ஆயிடுவார், ராஜாங்க அமைச்சர் ஆயிடுவார். TR பாலு அதே மாதிரி கப்பலும் உள்ளான்னு போவார். 2000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு வருவோம்னு சொல்லலாம். எல்லா காலேஜ்லயும் பணக்கார பசங்க படிக்கலாம்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரலாம். உங்க இஷ்டம், எது வேணாலும் எடுத்துட்டு வரலாம். உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மோடி ஆட்சி முடிய போகிறது அப்படி என்று ஒரு தரப்பு பேச்சு, மோடி ஆட்சி தொடரப் போகிறது அப்படி என்று ஒரு தரப்பும் பேச்சு கொண்டிருக்கிறது. 2024 காங்கிரசின் எழுச்சி உண்மையில் மிக சிறப்பாக உள்ளது. ஆனால் அதை அறுவடை செய்ய போவது இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் தனித்து களம் இறங்கினால் 543 தொகுதிகளில் 400 தொகுதிகளில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும். மோடி ஆட்சி வேண்டாம், சரி காங்கிரஸ் ஆட்சி தொடருமா? 543 தொகுதிகள்ல 400 தொகுதி இவங்க தனித்து போட்டியிடணும். காங்கிரஸ் ஒரு தொகுதிக்கு 50, 150 ஒரு 100 கோடி ரூபாய் 400 தொகுதிக்கு செலவு செய்தாங்கன்னா ஒரு 200 இருந்து 250 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் மட்டும் தனிச்சே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சி இருக்கு காங்கிரசுக்கு. மோடி வேண்டாம், பிஜேபி வேண்டாம் என்ற வெறியில இருக்கிறாங்க மக்கள். சரி, நம்ம இந்தியா முழுவதும் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல 39 தொகுதி, 39ல காங்கிரசுக்கு ஒரு 10 கொடுப்பாங்க. மிச்சம் 29 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் பெயரை சொல்லி இந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, திமுக இவங்க அறுவடை பண்ணி பாராளுமன்றம் போய் அமைச்சர் பதவியோட உட்கார்ந்து. உண்மையிலே வாக்கு யாருக்கு போடுறாங்க தமிழ்நாட்டுல? இந்திரா காந்தி வம்சத்துல வந்த பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்களுக்கு தான் இந்த வாக்கு. தவிர இவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் வாக்கு கிடையாது. தைரியமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு 35 தொகுதி காங்கிரஸ் தனித்து போட்டியிடலாம். பிரியங்கா வதேரா அவர்கள் தூத்துக்குடி தேர்தலில் நிக்கலாம், இல்ல சென்னையில நிக்கலாம். தமிழ்நாட்டுல பிரியங்கா தனித்து நின்னாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. சுமார் 2-3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறலாம். இந்த வாக்குகள்லாம் யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, வைகோக்கெல்லாம் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? பொதுமக்கள் அவர் அங்க பாராளுமன்றம் போய் என்ன பண்ண போறாங்க? ஆனா ஓட்டு வந்து மோடி வேண்டாம், அதனால காங்கிரஸை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. அது கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். ஆனா மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். காங்கிரஸ் தைரியம் இருக்குதா? பணத்தை பத்தி கவலை இல்ல, வெளிநாட்டுல இருந்து கொட்டும், மிஷினரிங்களுக்கு கொட்டுற அளவுக்கு கொட்டும். தைரியமா அவங்க வந்து சென்னையிலேயே நிக்கலாம், தூத்துக்குடியில நிக்கலாம். தூத்துக்குடியில வந்து பிரியங்கா நின்னாங்கன்னா சுமார் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு. இன்னைக்கு கூட இந்திரா காந்தி அம்மா மேல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் இருக்கு தமிழக மக்களுக்கு. மத்த சின்ன கட்சியே அதெல்லாம் பேசுறதெல்லாம் விட்டுடுங்க, ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லுவாங்க. தமிழர்களுக்கு எதிரான கட்சி தான் காங்கிரஸ், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இன்றைய சூழ்நிலையில வந்து மோடி வேண்டாம் என்று வெறியில இருக்கிறாங்க. அதை வந்து காங்கிரஸ் பெயரை சொல்லி அந்த கூட்டணி கட்சி சம்பாரிச்சிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. 35 தொகுதிகள்ல காங்கிரஸ் வந்து தனித்து போட்டியிடணும். தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில வந்து தைரியமா பிரியங்கா வதேரா நிக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு. கூட ஒரு 4 சீட்டு வந்து இந்த லெட்டர் பேடு கட்சி கூப்பிட்டா வரப்போறாங்க. கையில ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்தா வந்து எலெக்ஷன் நிக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கொள்கையா இருக்கு? இதுவரையில ஏதாவது இந்தியாவில் இருக்கிற மொத்த கட்சியில கொள்கை பிடிப்போட ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? யாரும் இல்ல. எல்லாம் பணத்துக்காக வர்றாங்க. பணம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தொகுதிக்கு 50 கோடி போட்டா ஒரு 150-200 கோடியா எப்படியா எடுக்கலான்றதுதான் பாராளுமன்ற உறுப்பினரோட நிலை, இன்றைய நிலை. மற்றபடி மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. டோல்கேட்ல சுங்கவரியில எவ்வளவு மாமூல் வாங்கலாம், ஸ்கூல்ல காலேஜ் சீட்டு சேர்த்தா எவ்வளவு பணம் வாங்கலாம், இந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 29 தொகுதி கூட்டணி கொடுத்தா அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா கனிமொழி ரயில்வே அமைச்சர் ஆயிடுவார், ராஜாங்க அமைச்சர் ஆயிடுவார். TR பாலு அதே மாதிரி கப்பலும் உள்ளான்னு போவார். தயாநிதி மாறன் செல்போன் பேசலாமான்னு போவார். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அமெரிக்கா பெண்டகாஸ்ட் என்ற அலேலுயா என்ற ஒரு மதத்தினர் வந்து காங்கிரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பற்றுதல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற வெறியோடு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதால அந்த ஓட்டு ஸ்பிரிட் ஆயிடுச்சு. CSI கிறிஸ்டின், அதன் பிறகு வந்து முஸ்லீம், இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் அந்த ராஜீவ் காந்தி குடும்பத்தை வந்து, இந்திரா காந்தி அம்மா குடும்பத்தை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்ற 2024 காங்கிரசுக்கு மிகப்பெரிய
மிகப்பெரிய எழுச்சி, மோடிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. மோடியை வேண்டான்றாங்க மக்கள் வெறுக்கிறாங்க. காங்கிரஸ் ஈஸியா எடுத்துட்டு வரலாம், தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலாம். யாராவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு யாராவது ஏதாவது ஒரு கட்சி நிறைவேற்றிருக்கா? மறுபடியும் 2000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு வருவது சொல்லலாம். எல்லாம் காலேஜ்லயும் பணக்கார பசங்க படிக்கலாம்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரலாம். உங்க இஷ்டம், எது வேணாலும் எடுத்துட்டு வரலாம். மக்கள் அதிகமான ஒரு ஞாபக மறதி இருக்கு. மதுரையில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் 2 முறை அடிக்கல் நாட்டினாங்க. ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் ஒரு முறை நாட்டினாரு. இப்ப மோடி ஆட்சியில ஒரு முறை, இன்னொரு முறையும் அடிக்கல் நாட்டுவாங்க. ஆனா எய்ம்ஸ் வருமா வராதா? நிறைய பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா காங்கிரஸ் கூலிக்கு ஆள் வைக்காம இப்ப இருக்கிற அந்த சிட்டிங் எம்பிங்களுக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்காம தனிப்பட்டு அவங்க நிக்கணும். பிரியங்காவோட 2 ரவுண்டு போதும். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-75 லட்சம் பேர் மோடி வேண்டான்ற மனநிலையில இருக்கிறாங்க. அந்த வாக்குகள்லாம் வேற கட்சிக்கு போகுது. அந்த கட்சி பாராளுமன்றம் போய் என்ன பண்ண போகுது? பிரியங்கா, வதேரா, சோனியா, ராகுல் இவங்க ஒரு தைரியமா ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்தியா கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தனியா சந்திக்கிறாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மோடி மறுபடியும் ஒரு 250 தொகுதியிலிருந்து ஒரு 270 தொகுதி வரைக்கும் 2024 பாராளுமன்றத்தில் பிரதமரா உட்காருவார். காங்கிரஸோட கடைசி வாய்ப்பு இது. நிச்சயமா அவங்க கரை ஏறுவாங்களா, கரை சேருவாங்களா என்பது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.